கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரி, இதனால் ஆலோசனை பகுதியாக அமெரிக்கா டெக்சாஸ் மாகாணத்துல ஜான் என்ற நபரை குறித்து பார்க்கலாம். அவர் தொலைக்காட்சி சேனல்ல வேலை பார்க்கிறாரு. ஆனால் அவருக்கு அந்த வேலை பார்த்துருக்கும் போதே நாமளும் கூட நற்செய்தி அறிவிக்கிற சேனல் ஆரம்பிக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளா ஜெபிச்சுன்னு அது மேல ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. அப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும்போது ஒரு காலகட்டத்துல ஆண்டவர் அவருக்கு உதவி செய்து ஒரு நற்செய்தி சேனல் அறிவிக்க சேனல் உருவாக்குறாங்க. அந்த சேனலை டெலிகாஸ்ட் பண்றாங்க. அது பண்ண பிற்பாடு அது நினைச்ச மாரி வரவேற்பு இல்லாதனால அந்த ஜான் ரொம்ப சோர்ந்து போய் சோகமா இருந்தாராம். அப்போ சோகமா இருக்கும்போது ஜெபிச்சார், ஆண்டவரே நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன், இந்த நற்செய்தி சேனல் மூலியமா உண்மை உலகெங்கும் போய் நான் கொண்டு சேர்க்கணுன்ற ஆசையில ரொம்ப ஆசையா இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்றப்போ ஆவியானவர் சொன்னாராம், சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நீ தொடர்ந்து நீ அந்த ஊழியத்தை செய் அப்படின்னு சொன்னாராம். அதன் மத்தியில் அவர் ஜெபிச்சுட்டு தினந்தோறும் அந்த ஊழியத்தை ரெகுலரா அந்த சேனலை ரன் பண்ணே இருந்தாங்களாம். அது மாத்திரம் கொஞ்சம் கொஞ்சமா 1,00,000 பேர் 2,00,000 பேர் அநேகர் அந்த சேனலை பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அது மாத்திரம் இல்ல, நாடு விட்டு நாடு கூட அந்த சேனல் போக உதவி செய்தார் ஆண்டவர். அப்போ நிறைய பேருக்கு அதன் மூலியமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிற ஒரு சேனலா மாறிச்சான். ஒரு வாலிபன், அந்த வாலிபன் ஒரு சேனல்ல வேலை செய்தான். வேலை செய்த நிமித்தம் அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படியாவது உலகம் எங்கு கொண்டு சேர்க்கணுன்ற ஆசையில அவன் சேனல் ஆரம்பிச்சு அது ஆண்டவர் கிருபினால அநேகருக்கு பிரயோஜனம் மாறினது போல இன்றைக்கு நாம் கூட அநேக ஊழியங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். சின்ன சின்ன ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நாமும் ஒரு டைம்ல சோர்ந்து போய் நான் என்னதான் ஆண்டவருக்காக எந்த ஊழியம் செஞ்சாலும் எதுவுமே எனக்கு நான் செய்யற ஊழியம் எதுவுமே திருப்தி இல்லை அப்படின்னு சொல்லி நாமளும் அந்த ஜான் போல சோர்ந்து போறோம். ஆனா இன்றைக்கு ஆவியானவர் நமக்கு சொல்றாரு, எந்த ஊழியமா இருந்தாலும் நீ தொடர்ந்து செய், கட்டாயம் அதுல பெரிய ஆத்ம ஆதாயம் செய்யலாம்னு சொல்லி இன்றைக்கு நமக்கு இந்த ஆலோசனை மூலியமா நமக்கு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நாம் கூட டிராக்ஸ் ஊழியம் இருந்தாலும் தொடர்ந்து செய்வோம், கிராம ஊழியம் இருந்தாலும் தொடர்ந்து செய்வோம், சபையில் இருக்கிற ஊழியம் இருந்தாலும் தொடர்ந்து செய்வோம். சோர்ந்து போகாம நாம் ஊழியம் செய்யும் போது அது அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்ப இன்றைக்கு நாம் எந்த ஊழியம் இருந்தாலும் நாம் அதை விட்டு விடாதபடிக்கு நாம் தொடர்ந்து அதை கர்த்தருக்காக உண்மையா நாம் செய்யும் போது கட்டாயம் பெரிய ஆத்ம அறுவடை நாம் செய்யலாம். அப்ப இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, நான் எந்த ஊழியத்தை விடாம நான் செய்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. நான் வாழும் இடங்களில் அழைப்பை மறவாமல் வெளிச்சம் கொடுத்திட விரும்புகிறேன். நற்செயல் செய்வதில் சோர்ந்து போகாமல் உம்மை போல் வாழ்ந்திட விரும்புகிறேன். அன்பு சந்தோஷம்